வாழ்வின் நகர்வுகளில் நீ வாழும் அப்பொழுதுகளில் பயணங்கள் பசுமை கவிதைகள். உலகத்தமிழ் மக்களுக்கு வணக்கம். காரில் முதலாக ஹில்ஸ் ஏறி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திம்பம் வழியாக மைசூர் போகலான்னு முடிவு பண்ணி காலையில் 4 மணிக்கு கிளம்பிட்டோம். பவானி சாகர் வழியாக 6 மணிக்கு பண்ணாரிக்கு வந்தோம். பண்ணாரி கோவிலில் சாமி கும்பிட்டு பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கு வந்தோம். பண்ணாரி செக் போஸ்ட்டில் செக்கிங் முடிச்சுட்டு மலை ஏற துவங்கியாச்சு. பண்ணாரியிலேருந்து திம்பம் வழியாக நஞ்சன்கூடு மைசூர் போனோம். திம்பம் மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொன்னாங்க. காரில் மலை முதல் எப்படி ஏறுறது, சரி போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. காரில் முதல் நான் டிரைவ் பண்ணி திம்பம் மலை ஏறினோம். திம்பம் வழியில் ரொம்ப ரிஸ்க்கு தான். 14 கிலோமீட்டர் தூரம். இந்த 14 கிலோமீட்டரில் 25 கொண்டையூசி வளைவுகள் இருக்குது. இந்த 25 கொண்டையூசி வளைவில் 20வது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஓட்டும் போது 20வது ஹேர்பின் பெண்டில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஹில்ஸ் ஏறும்போது பின்னாடி போகிற வண்டி பின்னாடியே போனால் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குது. செகண்ட் கியர்லேயே அப்படியே போயிட்டோம். என்னோட முதல் டிரைவிங்கில் நான் திம்பம் மலையை 1 மணி நேரத்தில் ஏறினேன். திம்பமில் 3-4 ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு அப்புறமா 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆசனூர் போகிற வழியில் பாமா ஹோட்டல் இருக்குது. பாமா ஹோட்டலில் டிஃபன் முடிச்சுட்டு தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் செக்கிங் பண்ணாங்க. அப்புறம் கர்நாடகா செக் போஸ்ட்டில் செக்கிங் முடிச்சுட்டு நஞ்சன்கூடு வழியாக மைசூர் போயிட்டோம். இந்த வழியில் காலையில் நேரமாக போனோம்னா அனிமல்ஸ் நிறைய பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போது புள்ளிமான், நிலா, குரங்குகள் தான் அதிகமாக இருந்துச்சு. இதை நாங்கள் பார்த்தோம். 25 கொண்டையூசி வளைவுகளில் 4 கொண்டையூசி வளைவுகளை ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. நான் போகும்போது 16வது கொண்டையூசி வளைவுலையுமே 20வது கொண்டையூசி வளைவுலையுமே கொஞ்சம் திணறலாக தான் இருந்தது. திம்பம் மலை ஏறி நஞ்சன்கூடு வழியாக மைசூர் போயாச்சு. மைசூரில் 2 நாள் சுற்றி பார்த்தோம். முதல் நாளில் சாமுண்டீஸ்வரி ஹில்ஸு, ஜூ, லலிதா மஹால், மைசூர் பேலஸ், பிருந்தாவன் கார்டன் இதுகளை சுற்றி பார்த்தோம். லாட்ஜ் போட்டு பிருந்தாவன் சர்க்கிள் பக்கத்தில் தங்கினோம். மைசூரில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லா பக்கமுமே அதிகமாக தான் இருக்குது. 100 ரூபா 120 ரூபாய்க்கு மேலே தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ். பார்க்கிங் டிக்கெட்டு 70 ரூபா 100 ரூபா இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஹோட்டல் கேரளா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது லலிதா மஹால் பேலஸ். இந்த லலிதா மஹால் பேலஸில் காருக்கு 100 ரூபா, நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 100 ரூபா. இந்த லலிதா மஹாலில் தான் முத்து, KGF, வசந்த மாளிகை படமெல்லாம் எடுத்திருக்காங்க. 2வது நாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிருந்தோம். ஸ்ரீரங்கப்பட்டினம் திப்பு சுல்தான் காலத்தில் மைசூரோட தலைநகராக இருந்தது. ஸ்ரீரங்கப்பட்டினம் பெருமாள் கோவில், திப்பு சுல்தான் சமாதி, திப்பு சுல்தான் ஃபோர்ட், திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் பார்த்துட்டு செயின்ட் ஃபிலோமினா சர்ச் பார்த்துட்டு நஞ்சன்கூடு வந்தோம். நஞ்சன்கூடு சிவன் கோவில் பார்த்துட்டு மைசூரின் இணைய நினைவுகளோடு திருப்பூருக்கு கிளம்பியாச்சு. திரும்பி மைசூர்லேருந்து வரும்போது மனைகள் நிறைய பார்க்கலான்னு சொன்னாங்க. 6 மணிக்கு செக் போஸ்ட்டு லாக் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி எப்படியோ போவோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்தோம்னா ஹோம் போர்டு வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா 9 மணி வரைக்கும் விடுறாங்க. கமர்ஷியல் வண்டியை 6 மணியோடு நிறுத்திடுறாங்க. நாங்கள் வந்தது எங்களுக்கு பர்மிட் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. கர்நாடகா பார்டர்லேருந்து தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே நுழையிற இடத்துல தான் எங்களுக்கு ஒரு த்ரில்லிங் காத்துட்டு இருந்தது.
ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால 7 மணிக்கு நல்ல இருட்டு. சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். யானைங்க அப்படிங்க இங்கே பார்த்து ரொம்ப இது பண்ணணும். லெஃப்ட்ல இந்தா என்னக்கா இங்கே தான் இருக்கு. சத்தம் போடாத, விளையாட்டு பண்ணிட்டு இருக்க. லெஃப்டில் யானை நின்றுருக்கிறதா சொன்னாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 லாரி 2 கார் நின்றுருந்தது. ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பார்த்தோம்னா நல்ல பெரிய தந்தத்தோட ஒரு யானை அப்படியே எங்கள் காரை ஒட்டின மாதிரி ஒரு அரை அடியும் கூட இருக்காது, அப்படியே கிளாஸ் பக்கத்தில் அப்படியே ஒட்டி போச்சு. செம த்ரில்லாக இருந்தது. வீடியோ எடுத்தான், சுத்தமாக வீடியோ விடவில்லை. வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் யானையை நான் பார்க்காம விட்டுட்டேன். ஏன்னா இருட்டாக இருந்தனால என்னால் பார்க்கவே முடியல. தந்தம் மட்டும்தான் ஒயிட்டாக தெரிஞ்சுது. காட்டுக்குள்ளே அதோட இடத்துல யானையை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே வந்துட்டு இருந்தோம். பாமா ஹோட்டல் வந்துச்சு. பாமா ஹோட்டலில் டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு திம்பம் மலையை இறங்க தொடங்கியாச்சு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குள்ள பகல் இரவு எப்போ போனாலும் வாகனத்திலிருந்து கீழே இறங்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப எச்சரிக்கையான விஷயமாக இருக்குது. கொடிய வனவிலங்குகள் 25 கொண்டையூசி விளைவுகள் கொண்ட இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குள்ள இரவு நேரத்தில் பயணம் போனது திகிலான அனுபவமாக தான் இருந்துச்சு. நன்றி மக்களே.